பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். சொந்த தாயின் உருவத்தை தியானம் செய்யலாமா? செய்யலாம். அவளே குரு, அவள் பிரம்ம ரூபிணி. மனிதனாக நினைக்காமல் கடவுள் வடிவமாக காண வேண்டும். அருவக்காட்சி என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? இதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் சாதனைகள் வேண்டும். அறையினுள் உள்ள இரத்தினங்களை பார்க்க வேண்டுமானால், அவற்றை எடுக்க விரும்பினால் அந்த அறையின் சாவியை கொண்டு வர வேண்டும், கதவை திறக்க வேண்டும். நீயே பூரண பிரம்மம் என்று அர்ஜுனன் கிருஷ்ணரை துதித்தான். உடனே கிருஷ்ணர் அவனை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே உள்ள மரத்தில் பழங்களுக்கு பதிலாக கொத்து கொத்தாக கிருஷ்ணர்கள் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். அதாவது பூரண பிரம்மமாகிய மரத்தில் எண்ணற்ற அவதாரங்கள் வருகிறார்கள் போகிறார்கள் என்பதை கிருஷ்ணர் விளக்கினார். உருவக்கடவுளை வழிபடுபவர்களுடன் நான் உருவவாதியாக இருக்கிறேன், அருவத்தை நாடுபவர்களுடன் அருவவாதியாக இருக்கிறேன். விஷயம் என்ன தெரியுமா? எல்லா மதங்களையும் சிறிது கடைபிடித்து பார்க்க வேண்டும். எல்லா பாதை வழியாகவும் போய் பார்க்க வேண்டும். சொக்கட்டா நாட்டத்தில் ஒரு காய் எல்லா கட்டங்களையும் கடக்காவிட்டால் எப்படி நடு இடத்தை அடைய முடியும்? அப்படி சுற்றி காய் ஒருமுறை நடு இடமாகிய சொர்க்கத்தை அடைந்த பிறகு எதனாலும் அதை வெட்ட முடியாது. யோகிகள் இரு வகை, பகுதகர், குடீசகர். பல்வேறு இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்கின்ற மனத்தில் இன்னும் அமைதி கிடைக்காத சாதகர்கள் பகுதகர்கள். பல்வேறு இடங்களிலும் சுற்றி மனத்தை ஒருமுகப்படுத்தியவர்கள், அமைதி கண்டவர்கள், எங்கும் அலையாமல் ஓரிடத்தில் நிலையாக தங்கி சாதனைகள் செய்பவர்கள் குடீசகர்கள். சாக்தம், வைணவம், வேதாந்தம் என்ற எல்லா நெறிகளையும் நான் பின்பற்ற வேண்டியிருந்தது. இஸ்லாம், கிறிஸ்தவம் முதலியவற்றுடன் எல்லா பாதைகள் வழியாகவும் செல்ல வேண்டியிருந்தது. எல்லோரும் அந்த ஒரே கடவுளை நோக்கியே வருகிறார்கள் என்பதை அப்போது கண்டேன்.